அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் டே 10 முடிவில் மீதி இருக்கக்கூடிய வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். 3/2/2025 டே 10 முடிவு. ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த கேட்டகரியில் வேகன்சி ஃபில் ஆகிடுச்சுன்றதை டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, 3/2/2025 அன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர். ஸோ இந்த குரூப் 4 வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னென்ன முடிஞ்சிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஜென்ரல் முடிஞ்சிருச்சு, ஜென்ரல் டர்ன் விமன் முடிஞ்சிருச்சு, பிசி ஜென்ரல் முடிஞ்சிருச்சு, பிசி விமன் முடிஞ்சிருச்சு, எம்பிசி ஜென்ரல் முடிஞ்சிருச்சு, எம்பிசி விமன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த காலி பணியிடம் விவரம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை பார்க்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி வந்து யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து லைவாகவே இந்த கவுன்சிலிங் நடக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வீடியோவாக வந்து லைவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூட நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஓடிட்டுருக்கோம் அந்த கவுன்சிலிங் நடக்கிற டைமில். ஓகேங்களா, இப்போ டே 10 முடிவில் வேகன்சி எப்படி ஃபில்லாக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், விஏஓ வேக்கன்சிலாம் வந்து ஜென்ரல் டர்ன் பிசி எம்பிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, விமன் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு 4 அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிளைனில் ஒன்று இருக்குது, ஸோ ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் மல்டாவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. பிசிஎம்மில் ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. எஸ்சி ஜென்ரல் அதாவது எஸ்சிஏ ஜென்ரல் அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. எஸ்சிஏ எக்ஸரிஷன் பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்சி இருக்குது. ஸோ எஸ்சிஏலையும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ விமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ எஸ்சி எக்ஸரிஷ்மன், ஸோ எஸ்சி கேட்டகரிலையும் ஸ்பெஷல் கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்டி விமன் இதெல்லாம் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர், ஸோ இதில் தான் பல்க் வேகன்சி இருக்குது. இதில் வந்து ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து பிசிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிசி ஜென்ரல் முடிஞ்சிருச்சு, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே ஜென்ரல்லையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் முடிஞ்சிருச்சு, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு, ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்குது. பிசிலையும் அப்படி தான். பிசிலையும் பார்த்தீங்கன்னா விமன் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், பிசி விமனும் முடிஞ்சிருச்சு, பிசி விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் டர்ன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. ஸோ எம்பிசிலையும் அதே மாதிரி தான். எம்பிசி ஜென்ரல் முடிஞ்சது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சது. அடுத்து எம்பிசி விமன் முடிஞ்சிருச்சு, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. அடுத்து எம்பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் பாருங்கள் 49 இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 15 இருக்குது. பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேன், ஸோ பிசிஎம்மில் ஸ்பெஷல் கேட்டகரிலையும் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் 32 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 13 இருக்குது. ஸோ எஸ்சிஏ ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ விமனில் 13 இருக்குது. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் 13 இருக்குது. அடுத்து எஸ்சி ஜென்ரலில் 265 இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டே 11ஓட கவுன்சிலிங்கில் டே 11 கவுன்சிலிங் முடிவில் எவ்வளோ வேகன்சி ஃபில்லாக இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 17 இருக்குது. எஸ்சி ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அவைலபிளாக இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் ஒரு 4 ஃபில்லாக இருக்குது, 124 இருக்குது. ஸோ எஸ்டியில் மற்ற எல்லா வேகன்சியுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3888, 2816 முடிஞ்சிருக்கு. 1072 வேகன்சி இன்னும் மீதி இருக்குது. ஸோ அதில் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம், பிசியில் ஜென்ரல், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி விமன் பிஎஸ்டிஎம், எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் வேகன்சி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், அது ஒரு கோஆப்ரேட்டிவ். இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 3 தான் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது, எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது, எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது. அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி அப்படியே அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 12th ஸ்டாண்டர்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன்லாம் முடிஞ்சிச்சு. ஜென்ரல் டர்ன் விமன் டெஃபில் ஒன்று இருக்குது, பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது, எஸ்சிஏ ஜென்ரலில் ஒன்று இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் லேப் அசிஸ்டன்ட், லெபராட்டரி அசிஸ்டன்ட். ஸோ இதில் பாருங்கள் ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது, ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிபியூட் வீடியோவில் ஒன்று இருக்குது,
பிசி எக்ஸரிஸ்மெண்ட்டில் ஒன்று இருக்குது, பிசி ஜென்ரல் மல்டாவில் ஒன்று இருக்குது. அடுத்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 3 இருக்குது, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எஸ்சி விமனில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் முடிஞ்சிச்சு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஜென்ரல் பிளைண்டில் 1 இருக்குது, ஜென்ரல் டெஸ்டியூட் விடோவில் 1 இருக்குது, பிசி டெஸ்டியூட் விடோவில் 1 இருக்குது, அடுத்து எம்பிசி டெஸ்டியூட் விடோவில் 1 இருக்குது, பிசிஎம் ஜென்ரலில் 1 இருக்குது, எஸ்சிஏ டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எஸ்சி டெஸ்டியூட் விடோவில் 1 இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது, பிசிலையும் ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்பிசிலையும் அதான் ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது, எஸ்சிலையும் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது, எஸ்சிலையும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர் டிகிரி சிஓஏ, இதில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று எப்போ இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஜூனியர் டிகிரி சிஓஏ சொல்கிறேன், இது வந்து டே 10ஓட முடிவில் இருந்திருக்கு. ஓகேங்களா, டே 11ல் இது ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். ஸோ அது என்ன அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிசி ஜென்ரலில் 1 இருந்திருக்கு, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 அவைலபிளாக இருந்திருக்கு. ஓகேங்களா, டே 11 என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டும் பார்க்கலாம், டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலும் நீங்கள் பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருந்திருக்கு, டே 10ஓட முடிவில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சைடு ஜென்ரல் 5, இது வந்து டே 10ஓட முடிவில் இதெல்லாம் அவைலபிளாக இருந்திருக்கு, ஒரு சில வேகன்சி அவைலபிளாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ரெக்கார்டர், இதுவும் டே 10ஓட முடிவில் அவைலபிளாக இருந்திருக்கு. ஜூனியர் ஸ்டண்ட் காமர்ஸ், இதுவும் பார்த்திங்கன்னா டே 10ஓட முடிவில் அவைலபிளாக இருந்திருக்கு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4, இதில் ஒரு சில வேகன்சி தான் அவைலபிளாக இருந்திருக்கு. ஸோ வேகன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மின் ஸ்டாஃப் இருக்குது பார்த்தீங்களா, போஸ்ட் கோடு 3523, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட், இது வந்து 17லேருந்து 4 மாற்றிருக்காங்க. 17 வேகன்சி இருந்துச்சு, அதை 4 மாற்றிட்டாங்க. இப்படி மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணலாம், அதிகமாகவும் ஆக்குவாங்க, அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன் அப்படின்னா இது அவங்க கையில் இல்லை, இது வந்து டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி வேகன்சி வந்து இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ணுறப்ப இது கம்மியாக இருக்குது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி மேலே தவறு கிடையாது. ஓகேங்களா, ஸோ சிலர் வந்து டிஎன்பிஎஸ்சி இப்படி கம்மி பண்ணிட்டாங்கன்றத சொல்கிறீங்க, பட் அப்படி கிடையாது. இது என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கே இருக்க வேகன்சி பொசிஷன், அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து அந்த வேகன்சி அதிகமாகவும் ஆகும் கம்மியாகவும் ஆகும். ஸோ இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டுனா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட். ஸோ இவங்க வந்து கம்மி பண்ணியிருக்கிறதுனால அது டிஎன்பிசிக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அவங்களும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். தி வேகன்சிஸ் இந்த பிசி ஜென்ரல் 1, ஒரு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, பிசி விமனில் 1, எம்பிசி டெஸ்டியூட் விடோ எம்பிசி ஜென்ரல் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, எம்பிசி டெஸ்டியூட் விடோ 1, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் 2, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. இது வந்து அன்ஃபீல்டு. ஓகேங்களா, அஸ் பெர் த ஆர்டர் ஆஃப் த ஹானரபிள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் ஆர்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. டே 11 முடிவில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.